Hi guys, இந்த வீடியோல நம்ம ஜாவால ரிட்டர்ன் கீவேர்ட் என்ன பண்ணுது? ஓகே, ரிட்டர்ன் கீவேர்ட்னா என்ன அப்படினு சொல்லி பார்க்க போறோம். So ரிட்டர்ன் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. ரிட்டர்ன் keyword is used to exit a method or optionally return a value back to the caller of the method. நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே. So again நம்ம ஆல்ரெடி பார்த்த ஸ்டோர் எக்ஸாம்பிள்க்கே வரலாம். ஓகேவா? So இந்த ஸ்டோர் எக்ஸாம்பிள்ல என்ன நடக்குது? இந்த ஸ்டோர் எக்ஸாம்பிள்ல நம்ம வந்து get soap னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு சோப் வாங்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். கரெக்டாக obj1.getSoap சோப்புன்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப இந்த சோப்பு வாங்குறதுக்கு நான் வந்து 20 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேவா? எரர் வருது ஏன்னா இங்கே பேராமீட்டர் இல்லை. ஸோ நான் இன்ட் மணி அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் க்ரியேட் பண்ணுறேன். இந்த 20 ரூபாய் இந்த மணி அப்படின்ற இந்த வேரியபிள்குள்ளே போயிடும். ஓகே, ஸோ சோப்போட ஆக்சுவல் விலை. ஓகேவா? இங்கே நான் வந்து இன்ட் சோப் ப்ரைஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். int soap price equal to 18. சோப்போட விலை 18 ரூபாய் தான். ஓகேவா? ஆனால் நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 20 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கடைக்காரர் எனக்கு எவ்வளோ திரும்ப தரணும்? கடைக்காரர் இப்போ எனக்கு 2 ரூபாய் திரும்ப தரணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ரிமைண்டர் int ரிமைண்டர் ஈக்குவல் டு 20 மைனஸ் 18. சோப்புக்கு என்ன விலையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வந்து நான் ரிமைண்டரில் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போது கடைக்காரர் வந்து இந்த ரிமைண்டரை எனக்கு திரும்ப தராரு. ஓகே, ஸோ இதுதான் கணக்கு. நல்லா கவனிங்க. 20 ரூபாய் நான் கொண்டு போகிறேன் சோப்பு வாங்க. சோப்போட ஆக்சுவல் விலை 18 ரூபாய். அப்போது 20 மைனஸ் 18 ரிமைண்டரில் என்ன இருக்கும்? ரிமைண்டர் அப்படின்ற வேரியபிளில் 2 ரூபாய் இருக்கும். ஓகே, இந்த 2 ரூபாயை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் ரிமைண்டர், அதாவது ரிட்டர்ன் டு. அந்த 2 ரூபாயை நான் ரிட்டர்ன் பண்ணுறப்ப அந்த 2 ரூபாய் திரும்ப எனக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேவா? இப்போது இங்கே எரர் வருது. ஏன் எரர் வருது? இப்போ நான் இதை பண்ணி பார்க்குறேன். void methods cannot return a value. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? ஃபங்க்ஷன் இல்லை மெத்தட். ஓகேவா? இதை வந்து நீங்கள் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், மெத்தட்னு சொல்லலாம். இந்த void get soap அப்படின்ற ஃபங்க்ஷன், ஓகே, void அப்படின்ற ஒரு வேர்டு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த void வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது, எந்த வேல்யூமே திரும்ப ரிட்டர்ன் பண்ணாதுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ நமக்கு கடைக்காரர் 2 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணுறாரு. இந்த 2 ரூபாய் அப்படின்றது இன்டிஜர் நம்பர். கரெக்டாக? ஒரு இன்டிஜர் நம்பரை இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுது, இந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுது. அப்போது இது வாய்ட் கிடையாது. என்ன ஃபங்க்ஷன், என்ன நம்பர் ரிட்டர்ன் பண்ணுது? இன்டிஜர் நம்பர். அப்போது நான் இந்த இடத்துல இன்ட்டுன்னு போடணும். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. திரும்ப நான் சொல்கிறேன். இங்கேருந்து நான் ஒரு அமௌண்ட் நான் அனுப்பியிருக்கேன். மைனஸ் பண்ணிட்டா 2 ரூபாய் ரிமைண்டர் இருக்குது. ஓகேவா? இந்த 2 ரூபாயை நான் திரும்பவும் ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா எந்த நம்பர் ரிட்டர்ன் பண்ணுறோம்? இது என்ன டைப்பில் இருக்குது? ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ என்ன டைப்பில் இருக்குது? இன்டிஜர் டைப்பில் இருக்குது. நான் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ இன்டிஜர் டைப்பில் இருக்குது. அதனால் என்னோடய ஃபங்க்ஷன் வாய்டில் இருக்கக்கூடாது, இன்ட்டில் இருக்கணும். வாய்ட் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாதுன்னு அர்த்தம். இன்ட்டுன்னு இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் இன்டிஜர் நம்பரை ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்ட் அப்படின்ற நம்பரை ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ இந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வரும். இப்போ நான் இந்த இடத்துல இங்கே நான் வந்து இன்ட் ரிமைண்டர் ஈக்குவல் டு இப்படின்னு போட்டிருக்கேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனில் ரிமைண்டர்னு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்கும்னு கவனிங்க, நான் சொல்கிறேன். இங்கே என்ன பண்ணுது? ரிட்டர்ன் ரெம். ஓகேவா? ரிட்டர்ன் ரெம்னா என்ன? ரிட்டர்ன் டு 2 அப்படின்ற நம்பரை ரிட்டர்ன் பண்ணுது. எங்கே ரிட்டர்ன் பண்ணுது? இங்கே ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணுது? இங்கே போய் கால் பண்ணுது. கால் பண்ணுறப்ப இந்த 2 அப்படின்ற ஒரு ரிமைண்டர் வருது. இந்த இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா இது மொத்தமும் அடியாகி இந்த இடத்துல 2ன்ற நம்பர் வந்துடும். இது ரிட்டர்ன் பண்ணுற நம்பர் இந்த இடத்துல வந்துடும். அப்போ ரிமைண்டரில் எனக்கு 2 ஸ்டோர் ஆயிரும். இந்த ரிமைண்டர் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி ஸ்டோர் ஆயிரும். இங்கே ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ இந்த லைனில் வந்துடும். அதனால் எனக்கு ரிமைண்டர் 2ன்னு வந்துடும். இப்போ நான் அவுட்புட் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா கவனிங்க,
எனக்கு 2ன்னு அவுட்புட் வருது. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு சும்மா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் ரிட்டர்ன் 100ன்னு போடுறேன். இப்போ 100 அப்படின்ற நம்பர் இங்கே தான் ஃபங்க்ஷன் கால் ஆகுது கரெக்டாக. இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். இந்த இடத்துல அப்போது இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுது, 100 அப்படின்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. அப்போது இந்த இடம் எனக்கு 100ஆக மாறிடும். ரிமைண்டரில் 100 அப்படின்ற நம்பர் எனக்கு ஸ்டோர் ஆகிரும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறப்ப இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதுதான். நான் என்ன பாஸ் பண்ணுறேன் அதெல்லாம் இல்லை, இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணுறேனோ அது எனக்கு இங்கே வந்துடும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறப்ப எனக்கு 100 அப்படின்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்கு தான் ரிட்டர்ன் கீவேர்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு. இந்த இடத்துல சம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுங்கள். 2 நம்பரை இங்கேருந்து அனுப்புங்க. அந்த 2 நம்பரை ஆட் பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ணாமல் ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணி இங்கே என்ன நம்பர் ஆட் ஆனுச்சோ அந்த டோட்டல் சம்மை இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இன்ட் சம் ஏன் அப்படின்னா நம்மளோட ஃபங்க்ஷன் இன்டிஜர் நம்பரை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா, இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். இங்கேருந்து இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன். obj1.sum அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். ஓகே, இங்கே எரர் வருது. ஏன் எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை ஹோல்ட் பண்ணுறேன். திஸ் மெத்தட் மஸ்ட் ரிட்டர்ன் அ வேல்யூ ஆஃப் டைப் இன்ட். இன்ட்டுன்னு சொல்லி நீங்கள் போட்டுட்டீங்க. இன்ட்டுன்னு இப்போ நான் இதை வாய்டுன்னு போட்டேன்னா எனக்கு எரர் வராது, ஆனால் இன்ட்டுன்னு போட்டேன்னா எரர் வருது. இன்ட்டுன்னு இருந்தாலே கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு இன்டிஜர் நம்பரை ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சம்மில் 2 நம்பரை நான் வந்து பாஸ் பண்ணுறேன், 10, 2. இப்போ இங்கே எரர் வருது. ஏன், இது பேராமீட்டர் ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் int a, int b 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே உள்ள எரர் போயிடுச்சு. ஏன்னா இங்கே நான் அனுப்புகிற 10 இந்த ஏல போய் ஸ்டோர் ஆயிரும், இங்கே அனுப்புகிற 2 இந்த பியில் போய் ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா, ஸோ அடுத்து என்னது, இன்னும் இது எரர்லேயே வருது. ஸோ நான் வந்து இங்கே ஒரு இன்டிஜர் க்ரியேட் பண்ணுறேன். int c = a + bன்னு சொல்லி நான் போடுறேன். அப்போ இப்போ சிக்குள்ளே என்ன இருக்கும், ஏவும் பியும் ஆட் ஆகிருக்கும். ஏக்குள்ளேயும் பிக்குள்ளேயும் என்ன இருக்குது, 10 and 2 இருக்குது. அப்போ சிக்குள்ளே எனக்கு 12 இருக்கும். இப்போ நான் ரிட்டன் என்ன பண்ணுறேன், ரிட்டன் சி. இப்போ சிக்குள்ளே என்ன இருக்கும், 12 இருக்கும். அப்போது இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறப்ப எனக்கு ரிட்டன் சி வருது. சியில் என்ன வேல்யூ இருக்குது, 12 இருக்குது. அப்போ இது எனக்கு 12ஆக மாறிடும். ஓகே, இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே அவுட்புட் வராது, ஏன்னா சிஸ் அவுட்டில் நம்ம எதுவுமே போடல. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். int sum = இங்கே என்ன ஆன்சர் எனக்கு கிடைக்குதோ அந்த ஆன்சரை நான் சம் அப்படின்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். அதை நான் வெளியே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் சம்முன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு 12ன்னு அவுட்புட் வெளியே கிடைக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரிட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகுது, பேராமீட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது, இங்கே போகுது. int ab, ஏக்குள்ளே 10 அப்படின்ற வேல்யூ இருக்குது, பிக்குள்ளே 2 அப்படின்ற வேல்யூ இருக்குது. அப்போது 10 + 2 = 12. சியில் 12 இருக்குது, ரிட்டன் 12. அந்த 12 இங்கே நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த லைன் என்னவாயிரும், 12 ஆயிரும். அப்போது சம்குள்ளே 12 இருக்குது. இதை நான் பிரிண்ட் பண்ணுறப்ப வெளியே 12ன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, சூப்பர், பர்ஃபெக்ட். இப்போது இன்டிஜர் நம்பரை மட்டும்தான் நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. என்ன டைப் ஆஃப் நம்பரை வேணாலும் நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க், கிரியேட் அ ஃபங்க்ஷன் கால்ட் கெட் நேம். கெட் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த ஃபங்க்ஷன் உங்களோட பேரை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷன் உங்களோட பேரை ரிட்டர்ன் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதை நான் தான் கிளியர் பண்ணிடுறேன். என்னோடய பேரை ரிட்டர்ன் பண்ணணும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, என்னோடய பேர் என்னது, ஸ்ட்ரிங்கு. ஓகே, என்னோடய நேம் ஸ்ட்ரிங். அப்போ ஸ்ட்ரிங் டைப்பில் எனக்கு டேட்டா ரிட்டர்ன் ஆகணும். அப்போ நான் ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுவேன், ஸ்ட்ரிங் கெட் நேம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இங்கே எனக்கு எரர் வருது. ஏன்னா திஸ் மெத்தட் மஸ்ட் ரிட்டர்ன் ரிசல்ட் ஆஃப் டைப் ஸ்ட்ரிங்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வருது. ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் ரிட்டர்ன்னு போட்டு இந்த மாதிரி நான் போட்டேன்னா எனக்கு எரர் மட்டும் சால்வ் ஆயிரும். ஏன்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, இப்போது இங்கே இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன்.
obj1 டாட் கெட் நேம். ஓகே, இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன், ரிட்டர்ன் ஜான்னு சொல்லிட்டு என்னோடய நேமை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். டபுள் கொட்டேஷனில் ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்ன நடக்கும்னு, இந்த ஃபங்க்ஷனை வச்சு கால் பண்ணுறேன், ரிட்டர்ன் என்ன பண்ணுறேன், ஜான்னு ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஜான்னு சொல்லி வேல்யூ வந்துடும். இப்போ நான் இந்த ஜானை எதுலையாவது ஸ்டோர் பண்ணி அதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேவா? ஸோ இது ஸ்ட்ரிங் அப்படின்றதுனால ஸ்ட்ரிங்கில் தான் நான் ஸ்டோர் பண்ணணும். ஸ்ட்ரிங் மை நேம் ஈக்குவல் டு obj1 டாட் கெட் நேம். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். சிஸ் அவுட் மை நேம் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இதை நான் கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஜான்னு எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, எப்படி நான் கெட் நேம் போட்டேனோ அதே மாதிரி கெட் ஃபோன்னு போடுங்க. அடுத்து அதே மாதிரி கெட் அட்ரஸ்ன்னு போடுங்க. ஓகே, இது மூணுக்கும் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை கால் பண்ணி ரிட்டர்ன் கீவேர்டை யூஸ் பண்ணி கால் பண்ணி அவுட்புட் கொண்டு வாங்க. அந்த அவுட்புட் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, see you next video. Bye bye.